இது வந்து மாசி மாசத்துல வரக்கூடிய இந்த சிவராத்திரி வந்து ரொம்ப விசேஷமானது. அந்த நாள்ல வந்து நம்ம சிவனை வந்து வழிபாடு பண்ணணும். ஏன்னா அந்த நாள்ல வந்து சிவனுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாவும் உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் இந்த சிவராத்திரி வழிபாடு வந்து நம்மளுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாருமே வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. ஓரறிவுல இருந்து ஞானிகள் வரைக்கும் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒவ்வொரு காலமா 4 காலமா பிரிச்சு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருத்தர் வந்து வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு தாத்பரியங்களும் உண்டு. இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து அம்பாள் வழிபாட்டுல வந்து விதவிதமான நெய்வேத்தியங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டு மகிழ்ந்து, ஏன்னா தாயின்ற வந்து நம்ம வந்து விரதமா இருந்து வழிபாடு பண்ணணும் அவ எதிர்பார்க்க மாட்டா. ஆனா தந்தை கிட்ட வந்து ஒரு கண்டிப்பு இருக்கும். அப்ப வந்து அந்த சிவராத்திரி விரதம் வழிபாடு அப்படின்னும் போது நம்ம வந்து நிர்ஜலமா இருந்து, அதாவது நீர் ஆகாரம் கூட எடுத்துக்காம நித்தியப்படியா அப்படியே விரதமா இருந்து, எதுவுமே எடுத்துக்காம விரதமா இருந்து வழிபாடு பண்றதுதான் மிக சிறந்த ஒரு விஷயம்.